என் பேர் வந்து பாக்கியலட்சுமி. ஊர் வந்து ரத்னமங்கலம். பேர் வந்து கே வீரா. இந்த ஊர் பேர் ரத்தினமங்கலம். கேளம்பாக்கம் டு அண்டலூர் மெயின் ரோட்டில் ரத்னமங்கலம் ஸ்டாப்பிங்கில் இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா தாகூர் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு. ரத்னமங்கலத்தில் பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க. அதோட நிலை வந்து ரொம்ப காடாக இருந்தது. முள் ஏதோ பதாரமாக இருந்துச்சு. எதுவுமே இல்லை சார், வேலி கீழி எதுவுமே இல்லை. இந்த சைடு தான் கரை இருந்துச்சு, இந்த சைடு ஃபுல்லாக முள். ஃபுல்லாக முள்ளுச்செடி, வேலி முள்ளுச்செடி தான் அதிகமாக இருந்தது. 75% வேலி முள்ளுச்செடி தான். எல்லாம் மோசம் போக இதுக்கு தான் இந்த ஏரியா இது பண்ணாங்களே, யூஸ் பண்ணாங்க. கரையெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு பாதை மட்டும் ஒரு ஆள் சிங்கிளாக நடந்து போகிற பாதை இருந்துச்சு. ஏரி க்ளீன் பண்ணாங்க, இந்த கரை இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க, தூர் வாரினாங்க. இப்போ கரை இல்லை. ஃபஸ்ட்டு செடிங்களாக இருந்துச்சு, முழு செடிங்களாக இருந்துச்சு. இப்போ அது மேலே இருந்த முழு செடியெலாம் கட் பண்ணி எடுத்துட்டு, கிட்டாச்சி வச்சு எடுத்துட்டு இவங்க கரையை தூர் வாரி அந்த மண்ணை எடுத்து போட்டு மண் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே போக நமக்கு பிடிக்குது. அது முன்னே ஒரே பதாராக இருக்கும், நிறைய பூச்சி போட்டுங்க இருக்காங்க. இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் கொட்டி ஒரே எப்படி சொல்கிறது, கெட்ட நாத்தம் நிறைய. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்கும் அந்த சைடு பார்க்கும் போது. சார் நல்லா ஆழப்படுத்திருக்காங்க, மண்ணெல்லாம் வாரி பூச்சிருக்காங்க, எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க, நல்லா நீட்டாக. இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணி கரையாக இருக்குது. எல்லாமே நல்லா செடி வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எந்த ஒரு பயம் இல்லாத இருக்குது. மெயினாக நாங்கள் ரோடு போகிறோன்னா பயம் இல்லாத இருக்குது. நல்லா பள்ளம்லாம் எடுத்துருக்காங்க, தண்ணி இப்போ நல்லா நிற்குது. இப்போ மழை பெய்யும் போது, எப்போனா ஒரு வாட்டி மழை பெய்யும் போது அந்த தண்ணி அதை சேவ் ஆகும், நிலத்தண்ணி தண்ணி ஊறும். அதனால் மீன் கீன் எல்லாம் வளரும். அதுங்களும் மீதான பாதுகாக்கனா என்ன பயன்னா, நமக்கு வந்து வெயில் காலம் அந்த டைம்லாம் தண்ணி வரும் வராது, இந்த மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா நமக்கு தான் பெனிஃபிட்டு. எல்லாம் வளர்க்குறது கொள்றதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன மாதிரி நீர் ஆதாரத்து பாதுகாத்தா எல்லாத்துக்குமே தான் சேஃப்டி. தண்ணி இருந்தால் தானே உயிர் வாழ முடியும்.